என்னோட நேம் வந்து இம்தியாஸுங்க. எங்கள் கம்பெனி நேம் ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் வந்து ப்ரீ என்ஜினியர் பில்டிங் மல்டி ஸ்டோரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுங்க. அதாவது என்டையர் பில்டிங் வந்து ஸ்டீலே பண்ணுவோம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் மொத்த பில்டிங் வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான் நாங்கள். இப்போ வந்து எங்களோட நியூ வெஞ்சர் நியூ ப்ராடக்ட் வந்து ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ், ப்ரிகாஸ்ட் ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ். இது எப்படி நாங்கள் ஒரு என்டையர் ஹவுஸை வந்து ஃபேக்ட்ரியிலே பண்ணி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்து சைட்டில் வந்து அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நியூ கான்செப்ட்டுங்க. இல்லை இது எப்படி அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ஹவுஸ், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமமாக இன்னைக்கு வந்து ஃபாஸ்டாகில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 6 months ஆயிருங்க டைம். அதே இது இந்த மெத்தடில் பண்ணும்போது 1 monthல நம்ம முடிக்க முடியுங்க. எதனால இவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியும்னாங்க, இது 1 it is ஃபேக்ட்ரி மேடுங்க. இதில் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து நார்மல் பில்டிங்கில் வந்து M20 கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் M40 கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபாஸ்ட் செட்டிங். நார்மல் எங்கள் வீட்டில் இருக்கிற கான்கிரீட்டோட க்யூரிங் பீரியட் வந்து 8 daysங்க. இதில் வந்து 8 hours க்யூரிங் ஆயிரும். அதனால உங்களுக்கு அந்த ஷட்டர்ஸ்லாம் வந்து இமீடியட் 8 hours நாங்கள் வந்து பிரிச்சு அடுத்ததில் போடும்போது எங்களால் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பீடாக பண்ண முடியுங்க. அதனால எங்களோட ப்ரொடக்ஷன் டைம் மேக்ஸிமம் 20-25 days ப்ரொடக்ஷன் டைமுங்க. ஆன் சைட்டில் ஒரு 5 daysங்க. 30 daysல என்டையர் பில்டிங் முடிக்க முடியுங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒரு 25 to 30 days வந்து ப்ரொடக்ஷன் டைம் ஆச்சுங்க. ஆன் சைட்டில் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நாங்கள் ட்ரை பண்ணதில் ஆன் சைட்டில் கொண்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணி ரெடி டு லீவ் கண்டிஷன் கொண்டு வந்தது வந்து 2 hours 46 minutes and 12 seconds வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 to 10% ஜாஸ்தி வருதுங்க. நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட் ஒரு 2600-700 rupees வருங்க அப்ராக்சிமேட்லி. இது ஒரு 3000 rupees கிட்ட நியர்பை வருதுங்க. பட் வென் வந்து இந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடோட சீப்பர் ஆயிரும். கேரண்டி வைஸ் இதுங்க இது கம்பெனியோட டைரக்டர் நானுங்க. இந்த கேரண்டியை பற்றி சொல்லணும்னா, இந்த எனி பில்டிங் இஸ் டிசைன்ட் ஃபார் 50 yearsங்க. இது வந்து ஹையர் கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே லைஃப் அதிகமாக இருக்குங்க. இட்ஸ் ரெகுலர் கான்கிரீட் மாதிரி கிடையாது. ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கான்கிரீட்லிங்க. அப்புறம் நீங்கள் நார்மல் பில்டிங்ஸில் வந்து வால் வந்து நம்ம பிரிக்கில் பண்ணுவோம். நம்ம பிரிக் வாலில் இல்லை ஏசி பிரிக்ஸ் இருக்குது, பேனல்ஸ் இருக்குது, நிறையா இது வந்து வாலுமே கான்கிரீட்டுங்க. நம்ம எப்படி ஸ்லாப் வந்து நீங்கள் கம்பி கட்டி கான்கிரீட்டிங் பண்ணுற மாதிரி வாலையுமே நம்ம கம்பி கட்டி தான் கான்கிரீட் பண்ணுவோம். ஸோ சேஃப்டி வைஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டுங்க. நீங்கள் அதை உடைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அதோட அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து கான்செப்சுவலி வந்து நாங்கள் இது இப்போ எதனால் ஸ்டார்ட் பண்ணோம்னா, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வீடு கட்டும் போது ரொம்ப சிரமப்பட்டார். அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயிங்க. பேங்க் ஒர்க் முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே வந்து வீட்டுக்கு போய் வாட்டர் அதை நம்ம பண்ணணும். அப்புறம் ஏர்லி மார்னிங் ரொம்ப அதோட சிரமங்கள் ரொம்ப அதிகங்க. ஒரு சாதாரணமான ஒரு இது இருக்குங்க. அதனால தான் இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாரும் போய் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது தவறு கிடையாதுங்க. பட் என்னென்னா அதோட வேல்யூவேஷன் கம்மிங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டுங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூவேஷன் கம்மி தான் ஆகுதுங்க. ஸோ அதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஒரு இடம் ஒரு 2 சென்ட் இல்லை 3 சென்ட் இடத்துல தாராளமாக வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா G+1 நம்ம பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் நம்மளால ஓன் பண்ணும்போது. பட் இதோட நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா, உங்கள் ஒர்க்கு நீங்கள் பாருங்கள், எங்கள் ஒர்க்கு நாங்கள் பார்க்குறோம். ஒரு 45 days இடம் வருதுன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ. ஸோ உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் இது ஃப்ளோர் வந்து 20 floors வரலும் போடுறாங்க. ஹவுஸுக்கெல்லாம் உங்களுக்கு இது ப்ராப்ளமே கிடையாதுங்க. G+2 G+3 தான் மேக்ஸிமம் போவாங்க. G+1 தான் மோஸ்ட்லி இருக்கும் வீடுகளுக்கு. ஸோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனுங்க. மேலே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பார்க்கிங்கோட வரும் கிரவுண்ட் ஃப்ளோருங்க. அதுக்கு மேலே வரது நீங்கள் 2 இல்லை 3 பெட்ரூமே எடுக்கலாம். இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க தாராளமாக 1000 to 200 ஸ்கொயர் ஃபீட் லிவபிள் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுங்க. இது நாங்கள் G+1 பண்ணலை. பட் இது எங்களுக்கு ஃபீசிபிலிட்டினால நாங்கள் இது பண்ணலாம். அதனால இந்த ஃப்ளோர் நார்மலாக G+1 G+2 ஈஸியாக பண்ணலாம். ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு 3,200 rupees per square feet அப்ராக்சிமேட்லி வந்து. இது ஃபவுண்டேஷன் இல்லாமல், அதாவது ஃபவுண்டேஷன் இல்லாமல் 2,600ங்க. ஃபவுண்டேஷனோட சேர்த்துறீங்க 3,000 டிபெண்டிங் ஆனுங்க. இப்போ இனிஷியல் காஸ்ட் வந்து ஒரு 3,000 அந்த மாதிரி வருதுங்க. ஆஸ் அண்ட் வென் இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆக காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருக்கும். ரைட். தேங்க்யூ ஸோ மச். அதில்